எப்போவுமே ஒரே மாதிரி மட்டன் குழம்பு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்சி மசாலா சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஒரு துளி கூட உங்களுக்கு மிஞ்சாதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹோம் டூர் குக்கிங். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேருங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நம்ம செய்கிறதுனால கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படி வறுத்து விடுங்க. அதுலேருந்து நல்ல வாசனை கமகமன்னு வரும். நல்ல வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காயை இது போல் கட் பண்ணிட்டோ இல்லை துருகிட்டோ சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு இதை நைஸாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்ல பக்குவமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி சேர்க்கணும். பொதுவாக மட்டனுக்கு வந்து அதிகமாக தக்காளி எடுத்துடக்கூடாது. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்க்கறதுனால 2 தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸாக 2 தக்காளி பழம் சேர்த்துட்டேன். தக்காளியை சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சு வரட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருங்க. பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக அந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எலும்பு கறியாக கொஞ்சம் கொழுப்புள்ள கறியாக எடுத்திருக்கேன். எலும்புள்ள கறியாக நீங்கள் வந்து மட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எலும்பில் ஒட்டியிருக்க கறி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனி கறியாக துண்டு துண்டாக இருக்கிற கறியை விட எலும்பு கறியமாக வாங்கினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் வாங்கி சாப்பிடுவோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. மட்டனில் வந்து தண்ணி வந்து நல்லா வற்றணும். மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அது வரையும் பொறுமையாக நம்ம வந்து வதக்கி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இப்போ இது போல் நல்லா வதக்கி விடணும். மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி திக்காக செய்ய போகிறதுனால 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5-6 விசில் விட்டுட்டேன். இப்போது விட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அதில் போட்டிருந்த மூளைக்கால், நெஞ்செலும்பு எல்லாமே நல்லா வெந்து பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள். இப்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி, பரோட்டாவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா வறுத்துட்டு திக்காக குழம்பு வச்சு கொஞ்சமாக வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.